ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அற்புதம் பெரியவா அருளிய பிரம்ம பிரசாதம். ஒரு தடவை தரிசனத்தின் போது ஸ்ரீ பெரியவாள்கிட்ட ஒரு அடியார் குறைப்பட்டு கொண்டார். ஆதியில் பிரம்மதேவரை குறித்து தான் அமரர் அசுரர் ஆகிய பலரும் ரிஷிகளும் தவமிருந்து பிரம்மனின் பிரசாதத்தால் தான் விசேஷ பலன்களெல்லாம் பெற்றுருந்தா. ஆனால் பின்னாளில் பிரம்மனுக்கு வழிபாடு இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் மும்மூர்த்திகளில் ஒருவராக உள்ள பிரம்மாவின் பிரசாதம் கிடைக்க வழியே இல்லாமல் போயிடுத்து அப்படின்னு குறைப்பட்டுட்டே இருந்தார். மும்மூர்த்திகளை தன்னுள் அடக்கிய முனிவர் சொல்கிறார், அப்படியா சொல்கிற, பிரம்ம பிரசாதம் நமக்கு கிடைக்க வழியே இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்றும் தெரியாதவர் மாதிரி நாடகம் போடுறார். சரியாக அதே சமயம் ஒரு அன்பர் ஸ்ரீபெரிவா தரிசனத்துக்கு வரார். ஸ்ரீபெரிவாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் கொண்டு வந்த பிரசாதங்களை கொடுக்குறார். ஸ்ரீபெரிவா முதல்ல பிரசாதத்தை சிரசில் வச்சுண்டு அப்புறம் எடுத்து தனது திருக்கரத்தில் வைத்து கொண்டார். இது போன்ற இன்னும் பல சந்தர்ப்பங்களில் நடராஜரின் பிரசாதம், வைத்தீஸ்வரன் கோயில் பிரசாதம்னு பண்டரிநாதன் பிரசாதம் கூட என சம்பவங்களுக்கு ஒத்துப்போகிற வகையில் ஸ்ரீபெரிவா சந்நிதியில் தானே வந்து சேரும் அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கு. ஆனாலும் சிவன் விஷ்ணு பிரசாதங்கள் வரும் சாத்தியம் பிரம்மன் பிரசாதத்திற்கு இல்லாததால் குறைப்பட்டு கொண்டு நின்ற அந்த அடியாருக்கு சந்நிதியில் இந்த பிரசாத வரவை அத்தனை ஸ்ரத்தையாக நோக்க முடியல. ஆனாலும் ஸ்ரீபெரிவாளோ தன் திருக்கரத்தில் வைத்து கொண்டு இந்த பிரசாதத்தை சுட்டி காட்டி, நீ கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னியே, அந்த பிரசாதம் இதோ உனக்கு கிடைச்சிருக்கு பாரு அப்படின்னு அதை ஒரு தட்டில் வைத்து பக்தர்கிட்ட கொடுக்குறார். பக்தர் இதை சற்றும் எதிர்பார்க்காதபடி ஆனந்தத்தில் நமஸ்கரித்து ஏற்றுக்கொண்டாலும் அதெப்படி இவர் பிரம்ம பிரசாதம் கொண்டு வர முடியும், பிரம்மாவுக்கு ஒன்றோ ரெண்டோ தானே கோயில் இருக்குது அப்படின்னு தன் சந்தேகத்தை கேட்குறார். இன்றைக்கும் அமாவாசையும் சோமவாரமும் சேர்ந்து வந்திருக்கோன்னோ, அஸ்வத்த பிரதட்சிண தினம் இல்லையா, பிரதட்சிணம் பண்ணி அந்த பிரசாதம் தான் இது அப்படின்னு பெரியவா சொல்கிறார். நான் கிடைக்காதுன்னு சொன்னது பிரம்ம பிரசாதம்னா அப்படின்னு அன்பர் விடாமல் கேட்குறான். ஆமாம், அதுதான் கிடச்சிருக்கு, இந்த பிரசாதத்திலேயே 1/3 அதுதான் அப்படின்னு பெரியவா உறுதியாக சொல்கிறான். நான் மண்டு, எனக்கு ஒன்றுமே புரியலை, பெரியவா தான் புரிய வைக்கணும் அப்படின்னு அந்த அன்பர் அழமாட்டாத குறையாக நம்மளை மாதிரி கேட்குறார். அஸ்வத்த விருட்சம் திருமூர்த்தி ஸ்வரூபமாச்சே. மூலதோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபேண அக்ரத சிவரூபாய விரக்ஷராஜாய தே நமகா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுற பழக்கமாச்சே, உனக்கு தெரியாதா அப்படின்னு பெரியவா கேட்க அப்போது தான் பக்தருக்கு பளிச்சுன்னு புரியலாச்சு. மும்மூர்த்திகளும் வாசம் செய்யும் அரசமர பிரசாதத்தில் 1/3 பிரம்ம பிரசாதம் அல்லவா அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார். ஸ்ரீமகா பெரியவாள் என்னும் மாபெரும் தெய்வ சந்நிதியில் பிரம்ம பிரசாதமும் அதிசயமாக அதே சமயம் இயல்பாக கிடைச்ச வினோதத்தை இந்த அன்பர் அனுபவிக்கிறார். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.